பள்ளிகளை துவக்கி கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு இன்று முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்றைய தினம் ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் காலை உணவு திட்டத்தினை எல்லோருக்கும் எல்லாமும் என்ற சமத்துவ கொள்கையோடு பயனளிக்கின்ற நம்முடைய தமிழக அரசு மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தினை தமிழகமெங்கும் இன்றைய தினம் துவக்குகிறார்கள். இந்த நிகழ்வானது அரசு மட்டும் இல்லை, அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களாகிய எங்களுக்கும் பெருமையாக உள்ளது. எப்படி சாப்பிட வழி இல்லாமல் பட்டினியாக மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் படிப்பினை தொடர முடியும் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலை உணவு திட்டத்தினை எல்லோருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காகவும் இலவச சத்துணவு திட்டத்தினை கொண்டு வந்தார்களோ அதே போல இன்றைய சூழலில் பல மாணவர்கள் குடும்பம் சூழல் தூரம் காரணமாக காலை உணவை எடுத்துக்கொள்வதில்லை. காலை உணவு அத்தியாவசியமானது. அதை புறக்கணிப்பதன் மூலம் மாணவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவார்கள். கல்வியில் புதிய தொழில்நுட்பம் கொண்டு வந்தாலும் பசியோடு கல்வியை அருந்த முடியாது என்பதை மனதில் கொண்டு காலை உணவு திட்டத்தினை இந்தியாவில் முதலில் அதுவும் நமது தமிழ் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை நமது முதல்வர் அவர்களையே சாரும். 2500 பள்ளிகளில் 2 லட்சம் மாணவர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். அதற்காக நமது தமிழக அரசு 600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நல்ல செய்தியோடு மற்றொரு செய்தியை சொல்ல வேண்டுமானால் நமது வேதாரண்யத்தில் காலை உணவு திட்டத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட சூழலில் நம்மை போல இருக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு தட்டு டம்ளர் போன்றவற்றை வழங்க முடியவில்லை. தாங்களே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தபோது நம் பள்ளியின் ஆற்றல் மிகு செயலாளர் திரிதரன் ஐயா அவர்கள் இந்த பணியை நான் செய்கிறேன் என்று சொல்லி வேதாரண்யம் பகுதியில் கொடை உள்ளம் கொண்டவர்களை அணுகி ஒரு மகத்தான செயலை செய்துள்ளார். ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.